ஏன் இதை பகா எண்கள்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற 2 வந்து 1ஆல் வகுப்படும், அதுக்கடுத்து 2ஆல் வகுப்படும். இந்த 2 எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் மட்டும் பகா எண்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே 3 பார்த்தோம்னா 1ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், வேறு எந்த எண்ணாலையும் வகுப்படாது. இது 1ஆல் வகுப்படும், 5ஆல் வகுப்படும், வேறு எந்த எண்ணாலையும் வகுப்படாது. 7 அதுவும் 1ஆல் வகுப்படும், அடுத்து 7ஆல் வகுப்படும். இது 1ஆல் வகுப்படும், 11ஆல் வகுப்படும். இது 1 13, இது 1 17, இது 1 19. மொத்தம் 1ஆலையும் தன்னாலையும் அதே எண்களாலையும் வகுப்படக்கூடிய எண்களை தான் பகா எண்கள்னு சொல்லுவாங்க. இது போக மற்ற உள்ள எண்கள் எல்லாமே பகு எண்கள் தான். 4 வந்து 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். இது வந்து 3 நம்பர்களால் வகுப்படும். 1 2 4. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 6 வந்து 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 6ஆல் வகுப்படும். 8 வந்து 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும், 8ஆல் வகுப்படும். 9ன்னு பார்த்தோம்னா 1ஆல் வகுப்படும், அடுத்து 3ஆல் வகுப்படும், 9ஆல் வகுப்படும். 10 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 5ஆல் வகுப்படும், 10ஆல் வகுப்படும். 12 1ஆல் வகுப்படும், அடுத்து 2ஆல் வகுப்படும், அடுத்து 3ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும், அடுத்து 12ஆலையும் வகுப்படும். ஸோ இது எல்லாமே 2க்கு மேற்பட்ட வகுக்கும் எண்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே அதனால தான் இதை பகு எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நாம் 1 வந்து பகு எண்ணா பகா எண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா 2மே கிடையாது. 1க்கு வந்து ஒரே ஒரு வகுக்கும் எண் தான் இருக்குது, வகுத்தி. பொதுவாக பகா எண் அப்படின்னா 2 எண்ணாச்சும் இருக்கணும். 1 மற்றும் அதே எண்ணால் வகுப்படும். 2 எண்ணாச்சும் இருந்தால் தான் அது பகா எண். 2க்கு மேற்பட்ட எண்கள் இருந்தால் தான் அது பகு எண். இதுக்கு ஒரே ஒரு எண்ணு தான் இருக்குது, 1 மட்டும்தான் வகுக்கும். அதனால் இது வந்து பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல.